வீடமன் பிரான்ஸ்லாம் இவர் என்ன சொல்றாருன்னா ரேஷியோ எதுக்கு ரேஷியோ தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா டெம்பரேச்சர் இதனுடைய டெம்பரேச்சர் மெட்டலோட டெம்பரேச்சருக்கு வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாரு டெஃபினிஷன் என்ன it states that ratio of thermal conductivity to electrical conductivity through electrical conductivity is directly proportional to temperature of a metal temperature of a metal க்கு வந்து directly proportional இருக்கு key point என்ன ratio எதுக்கு thermal conductivity க்கும் electrical conductivity க்கும் இது எப்படி proportional இருக்கு எதுக்கு டெம்பரேச்சருக்கு அப்ப இதுக்கு ஃபார்முலா எழுதலாமா thermal conductivity ஃபார்முலா என்ன k அதான் நம்ம போன வீடியோல கண்டுபிடிச்சோம் k divided by electrical conductivity symbol என்ன sigma அதான் எபிசோட் நம்பர் 2 ல எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணோம் இது எதுக்கு proportional இருக்கு டெம்பரேச்சருக்கு சோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து டெரைவ் பண்ண போறோம் ஓகேவா கவனி k என்னது thermal conductivity k என்னது thermal conductivity divided by sigma na electrical conductivity thermal conductivity க்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைச்சது லாஸ்ட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் NV ஸ்கொயர் K into tau இதானே கிடைச்சது divided by electrical conductivity க்கு என்ன கிடைச்சது NE ஸ்கொயர் tau by m இதானே கிடைச்சது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணும் இல்ல இந்த m மேல போய்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் NV ஸ்கொயர் K tau இந்த m இருக்குல இது மேல போய்டும் இப்போ பேலன்ஸ் கீழ என்னதான் இருக்கும் டினாமினேட்டர்ல NE ஸ்கொயர் tau நல்லா கவனி இந்த n ம் இந்த n ம் கேன்சல் இந்த ரிலாக்சேஷன் டேர்ம் தட் மீன்ஸ் tau ம் tau ம் கேன்சல் பேலன்ஸ் என்ன இருக்கு ஆஃப் v ஸ்கொயர் k m by e ஸ்கொயர் இதானே இருக்கு ஆஃப் v ஸ்கொயர் k m by e ஸ்கொயர் நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் an electron average kinetic energy of electron என்ன average kinetic energy of electron of mv square equal to 3/2 kT போன வீடியோல சொல்லிருக்கேன் இல்லையா கைனெட்டிக் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குன்னு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணது ஸ்கூல்ல படிச்சது half mv square இங்க வரும்போது எலக்ட்ரானுக்கு படிக்கிறதுனால 3/2 kT சோ இந்த 1/2 mv square க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் 3/2 kT அப்போ equation 1 become கவனி equation 1 என்ன இருக்குங்க 1/2 இருக்கு இல்லையா இந்த 1/2 இந்த mv square இருக்கு இல்லையா of mv square இங்கேயும் of mv square இருக்கு இல்லையா அதுக்கு பதிலா இந்த 3/2 kT போட்டுக்கலாம் இந்த of mv square க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் நம்ம 3/2 kT பேலன்ஸ் எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது k இருக்கு
அடுத்தது கீழே ஒரு E ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது நல்லா கவனிங்க. இந்த கே இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3/2 k இன்ட்டு கே ஸ்கொயர், கீழே ஒரு E ஸ்கொயர், பக்கத்தில் ஒரு t. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நல்லா பாருங்கள், k/e 3/2, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹோல் ஸ்கொயர் எது இல்லாமல் k/e ஹோல் ஸ்கொயர் t. ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த 3/2 ke ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா L போடலாம். என்ன போடலாம்? L. L என்னது? லாரன்ஸ் நம்பர். தட் மீன்ஸ் k/, இந்த ஈக்குவல் டு போட்டுன்னு வரலாம், அதுக்கு ஃப்ரண்ட்ல இதுதான் போடணும், k/σ ஈக்குவல் டு இந்த 3/2 k/, the ஹோல் ஸ்கொயருக்கு என்ன போடலாம்? L போடலாம். அதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஏன் L போகிறோம்னா, L என்னதுன்னா லாரன்ஸ் நம்பர். என்னென்னது? லாரன்ஸ் நம்பர். லாரன்ஸ் கண்டுபிடிச்சி வச்ச ஒரு கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்டு? L is equal to 3/2 k/e ஹோல் ஸ்கொயர். இதுதான் லாரன்ஸ் நம்பர். இது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போது இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவல்ட்டை தூக்கிட்டு directly proportional பண்ணணும். k/σ is directly proportional to t. வந்துருச்சா பாருங்க, நம்ம derive பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் is the expression for Wiedemann-Franz law. Physics ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் படிச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க. Wiedemann-Franz law. ஓகேங்களா? ஸோ கேனானது தெர்மல் கண்டக்டிவிட்டி, சிக்மானா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதனுடைய ரேஷியோ வந்து அப்படியே டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்படின்னா என்னதுன்னா, இப்போது இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனோட மீனிங்கு. ஓகேவா?